ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த உழவு அப்படின்ற அதிகாரத்தில் கடைசி 5 குறளை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் குறள் என்னென்னா, உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டேம் என பார்க்கும் நிலை. அதாவது உழவரோட கை மடங்கி மீன்ஸ் அப்படின்னா என்னென்னா, உழவர் உழாமல் இருந்து விட்டால் அதாவது உழவர் உழவு தொழிலை செய்யாமல் இருந்து விட்டால் விளைவதுவும் விட்டேன் என பார்க்கும் நிலை. விளைவதுவும் அப்படின்னா அது துறவியரை சொல்கிறாங்க. துறவிகள் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு போகிறவங்க தான் துறவிகள். அந்த துறவிகள் கூட அவங்களோட அறத்தில் நிலைத்து நிற்க முடியாது. அதை தான் சொல்ல வராங்க. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டேன் என பார்க்கும் நிலை. ஓகேயா? அடுத்து தொடிப்புழுதி காசா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். தொடிப்புழுதி அப்படின்னா அதாவது ஒரு நிலத்தை பல முறை உழுது புழுதியாக பறக்கிற அளவுக்கு உழுது போடணும் அப்படின்னு அதை தான் சொல்ல வராங்க. தொடிப்புழுதி காசா உனக்கின் அந்த மாதிரி உழுது போட்ட அந்த நிலத்துக்கு எரு அப்படின்னா நம்ம அதுக்கு உரம் போடுவாங்க இல்லையா, எருதுவோட சாணம். அந்த எருவும் கூட வேண்டாத சாலப்படும். அந்த எருவு உரமே போடாமல் கூட அந்த நிலத்தில் விளைச்சல் நன்றாக இருக்கும் அப்படின்றத சொல்லுவார் வள்ளுவர். ஏரினும் நன்றால் எரியிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு. ஏரினும் நன்றால் எரியிடுதல் அப்படின்னா ஏரினும் அப்படின்னா உழுவுறத சொல்ல வராங்க. உழவர் வயலை உழணும், அதனினும் நன்மை அப்படின்னு என்னன்னா அந்த எரியிடுதல், உரம் போடணும், விளைச்சலுக்கு உரம் போடணும். அதை விட என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விளைச்சலுக்கு தண்ணீர் பாய்ச்சணும், அந்த பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சணும். அதை விட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயிரை டெய்லி போய் பார்த்து அதை நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, எதுவும் பூச்சி அடிச்சிருக்கா அப்படின்றத பாதுகாக்கணும். அதை தான் சொல்ல வரார் வள்ளுவர். ஏரினும் நன்றால் எரியிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு அப்படின்னு சொல்ல வரார். அடுத்து செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். செல்லான் கிழவல் அப்படின்னா உழவர் தன்னுடைய வயலை டெய்லியும் பார்வையிடணும். அப்படி இல்லாமல் அவர் பார்வையிடாமல் உழுதுட்டு மட்டும் இப்போ ஒரு 4 மாதம் கழித்து நம்ம போய் விளைச்சலை எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தாருன்னா தான் கிட்ட கோவிச்சுட்டு போய் இருக்கிற மனைவி எப்படி பார்க்காம இருந்தால் அது அப்படியே போயிடுமோ, அதாவது அவங்க பேசாமலே இருந்துடுவாங்கல்ல கோவிச்சுக்கிட்டு. அந்த மாதிரி அந்த வயலும் அந்த உழவர்கிட்ட நிலம் புலந்து இல்லாளின் மூடிவிடும். மனைவியை போலவே அதுவும் நம்மளை வெறுத்து ஒதுக்கிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லாள் ஆகும். இந்த குறளோட பொருள் பார்த்திங்கன்னா, இளம் என்று அசையி இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லாள் நகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லாள் நகும். அதாவது உழுதொழில், அதாவது தம்கிட்ட பொருள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களை பார்த்து வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த நிலம் கூட உங்களை பார்த்து சிரிச்சிடும்பா, இல்லைன்னு சொல்கிறவங்களை பார்த்து அந்த நிலம் கூட சிரிச்சிடும் அப்படின்ற சொல்கிறவர். அதாவது இளம் என்று அசையி இருப்பாரை காணின், அதாவது இல்லை என்று அசை போட்டு கொண்டு இருப்பவரை காணின் நிலம் என்னும் நல்லாள் நகும். நிலம் பூமி தாய் அவங்கள பார்த்து சிரிச்சிடும் அப்படின்னு சொல்ல வரார்.